சார் வணக்கம் சார். நான் முகமதுபுரா சேலம் டவுனு முகமதுபுராலேருந்து பேசுகிறேங்க. ஓஹவுஸ் மார்க்கெட் பேக் சைடு. இங்கே ஒரு 4-5 கடையில் பால் வாங்கினது பூராமே அந்த பாலில் வந்து புழு இருக்குது. குழந்தைக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க, டீ காஃபி வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் புழு இருக்குது. இது எப்படி இங்கே கம்ப்ளைண்ட் ஆச்சு, இல்லை அங்கே ஆவின் கம்பெனிலேயே ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. பால் ஒரு 4-5 இடத்துல பால் வாங்கி ஓப்பன் பண்ணி ஊற்றி பார்த்தா எல்லாம் உள்ளே வந்து புழு இருக்குது. இது வந்து கொஞ்சம் சிவியராக கொஞ்சம் உடனே நியூஸில் போட்டு விடுங்க சார். சிவியராக ஆக்ஷன் எடுங்க சார். இது எங்கே புகார் கொடுக்கணுமோ நம்மளுக்கு தெரியல. கொஞ்சம் புகார் கொடுத்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் சார் உடனே. எத்தனாவது பால் உடைச்ச பால் இருக்குல்ல? இந்த பால் என்னைக்கு வாங்கினீங்க? இன்னைக்கு இப்போ காலையில். இன்னைக்கு அதில் என்ன தேதி போட்டிருக்குது? அதில் 14ஆம் தேதி. 14ஆம் தேதி. இன்றைக்கி எடுத்த பாலில் புழு இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்து சேலம் ஆவின் பாலில் வந்து எத்தனை போக்கில் இருக்காங்க? இன்னைக்கு காலையில் இந்த இதில் இப்போ வந்ததில் எத்தனை பேர் பால் வாங்கியிருக்காங்க? இன்றைக்கி பூரா சேலம் சேலம் பூராமே வந்திருக்கிற பாலில் பூராமே எல்லா பால் பாக்கெட்லேயும் இந்த மாதிரி புழு இருக்குது. ஆவின் பாலில் இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடு நிறையா இருக்குது. சரி ரைட்டு. இப்போ குழந்தை இப்போ இதுக்கு வந்து இப்போ எங்கே பால் குழந்தைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? அது வணக்கம் பவித்ரா. சேலம் ஆவின் நிறுவனத்திலிருந்து நாள்தோறும் 5.64 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. இவற்றில் உள்ளூர் தேவைக்காக 2.50 லட்சம் லிட்டர் பால் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2.65 லட்சம் பால் பாக்கெட்டுகள் சென்னைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள முகமதுபுரா குடியிருப்பு பகுதியில் இன்று காலை ஆவின் பால் பொதுமக்கள் வாங்கி சென்றனர். அந்த பாலை பாத்திரத்தில் ஊற்றிய பொழுது புழுக்கள் இருந்ததாகவும், மற்றொரு பால் பாக்கெட் பிரித்து ஊற்றிய பொழுது அதிலும் புழுக்கள் இருந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பாத்திரத்துடன் பாலை கொண்டு வந்து கடைக்காரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் ஆவின் நிறுவனத்தில் இருந்து வழங்கப்படும் இந்த பால் பாக்கெட் இன்றைய தேதியில் அச்சிடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் பால் பாக்கெட்டுகளில் புழுக்கள் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தரமற்ற முறையில் ஆவின் பால் தயாரிக்கும் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தும் இந்த ஆவின் பாலை தரமான முறையில் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மக்கள் நாள்தோறும் அன்றாட பயன்படுத்தப்படும் அரசு நிறுவனமாக உள்ள இந்த ஆவின் நிறுவன பால் பாக்கெட்டுகளில் புழுக்கள் இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா.